நம்ம தான் உங்களுக்கு காமிக்கணும். என் ஓட்டு உன் தலையெழுத்தை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், நம்ம வருங்காலம் இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது, எல்லா எலெக்ஷனுமே நீங்க யோசிக்கணும். நம்ம அவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறோம். இன்னைக்கு பாருங்க, இங்க நாங்க எங்க வந்து கேட்டாலும் என் பாவம் என்கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க, தண்ணி பிரச்சனைன்றாங்க. இல்லைன்னா இன்னொன்று வந்து எல்லாரும் தண்ணி குடிச்சு இன்னைக்கு ஒரு சாராயத்தினால எங்க குடும்பமே அழிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு விடிவு காலம் வர வருஷமா நான் கஷ்டமா இருக்கு, மனசுலாம் வலிக்குது. எங்க போனாலும் இங்க டேங்க் இல்ல, ரோடு போடலன்றாங்க. இவ்வளவு வருஷம் அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க, அவங்களால கேட்க முடியுதா? எலெக்ஷன் அப்ப மட்டும் வந்துட்டு சரி கடைசி ஒரு நாள் வருவாங்க, வந்து காசு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், இந்த மாம்பழம் சின்னம் மட்டும்தான். அந்த சின்னத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் அது மட்டும் தான் அவங்க கிட்ட கேட்கறேன். நீங்க வந்து இவங்களுக்கு நீங்க அதான் சொல்றேனே, நீங்க ஒருவேளை அவங்க இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா 2 வருஷம் உங்களுக்காக வேலை செய்யணும். எல்லாம் வந்து ஐயோ 2026ல நான் ஜெயிக்கணும், அப்ப நான் வந்து நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம திரும்ப ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த இவங்க வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். 69% இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் எடுக்காம இருக்காங்க. எடுக்காம இருந்தா அந்த 69% போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம பசங்க எல்லாரையும் சேர்த்து சொல்ற, எல்லா சமுதாயம் எல்லா சமூக மக்களுக்கும் சேர்த்து சொல்றது இது. அவங்க யாருக்குமே நாளைக்கு இந்த படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாமே போயிடும். 50% வந்துருச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து, கிராமத்துல இருந்து, டவுன்ல இருந்து போற பசங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அது மூலியமா தான் அவங்க பெரிய பெரிய காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க. நாளைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடும். இந்த ஆட்சியாளர்கள் வந்து நல்லா திரும்ப சொல்றேன், நீங்க வந்து உங்க கையில இந்த சக்தி இருக்கு. நீங்க உங்க கையில இன்னைக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, இது ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும் எது கரெக்ட் ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. திரும்ப நம்ம அவங்களுக்கே கொண்டு போய் சரி பரவாயில்ல தப்பு பண்ணா என்ன, இவங்களை பிடிக்கல அவங்கள பிடிக்கலன்னு யோசிக்காதீங்க. தப்பு பண்ணாங்கன்னா அவனுக்கு தண்டனை கொடுங்க. அப்பதான் அவன் அடுத்த வாட்டி பயப்படுவான். உங்ககிட்ட நீங்க போய் அவங்க கிட்ட நிக்க தேவையில்ல, அவன் உங்ககிட்ட வந்து நிப்பான். இல்லம்மா நான் ஒழுங்கா செய்யறேன், உங்களுக்கு வேணுங்கிறத செய்யறேன், நீங்க எனக்கு வாக்கு செலுத்துங்க, நான் வருவான். நீங்க பயமுத்துங்க. அதுதான் உங்க கையில இருக்க சக்தி. அந்த வாய்ப்பை, அந்த சக்தியை நீங்க பயன்படுத்துங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து ஏதாவது தப்பா பேசுறேன்னா மன்னிச்சிருங்க. அதே சமயம் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. நான் பேசுறதை கேட்டு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசுறதை கேட்டதுக்கு நன்றி. இன்னும் இந்த முறை ஒரு நல்ல முடிவா எடுங்க. என் ஆசைக்காக ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த முறை மாம்பழத்துக்கு வாக்களிங்க. இந்த நல்ல வேட்பாளர் நம்ம அன்புமணி அண்ணன் அவர் நிக்கிறாரு. அவர் ஒரு நல்ல வேட்பாளர். நான் எங்க போனாலும் என்கிட்ட வந்து அவர் குடும்பமே நல்ல குடும்பம், எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்கன்ட்டு அவரை பத்தி நல்லா சொல்றாங்க. படிச்ச வேட்பாளர், நிறைய உங்களுக்காக, எல்லா மக்களுக்காக எல்லார்கிட்ட போய் போராடுவார். யாரா இருந்தாலும் போய் போராடுவாரு, பெற்று வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த முறை மாம்பழத்துக்கு வாக்களிங்க. நீங்க வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு காமிங்க, நாங்க தான் உங்களை ஆளுறோம், நீங்க எங்க ஆளல அப்படின்னு நீங்க காமிக்கணும். நன்றி. நன்றி. வீட்டுல எல்லாத்தையும் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்ல வேட்பாளர் பாப்பீங்க. தெரியணும், எல்லாருக்குமே சொல்லணும். நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க.
எல்லாருக்குமே கொடுங்கய்யா. வர மாம்பழத்துக்கு வாங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க. வரேம்மா நன்றிம்மா. விஷயம் வந்து எல்லா எலெக்ஷனும் தொடரணும். கண்டிப்பா நிச்சயமாக இந்த நான் வந்து இது வேற என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா வேட்பாளர் வரல, பாமக வேட்பாளர் எல்லாருமே ஒண்ணு, எல்லா மக்களும் ஒரு கோரிக்கை இருக்குது. நிச்சயமா நம்ம சமாதானமா இருக்கணும், அதுக்காக உள்ள வரும். சரிங்களா? வந்து தனியா பிரிச்சு பார்த்தலாம் நான் வரல. நான் வந்து எல்லாரும் வாக்காளர்கள் கிட்ட வாக்கு செய்யணும். நிச்சயமா நான் எதிர்பார்ப்பேன். ஐயாவுடைய தேர்தல் வந்தாலும் பாமகவோட வேட்பாளரோ இல்ல யாரா இருந்தாலும் அதுக்கு நான் மட்டும் பத்தாது, நீங்க மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும், நம்மளோட கூட்டணி கட்சி எல்லாருமே சேர்ந்து உழைச்சி அந்த இதை செய்யணும். ரொம்ப முக்கியம். நெடுக்குளம் இது இல்லைங்க, எல்லா எஸ்சி கோட்டாவுக்குள்ள நீங்க போய் நீங்க யார் வந்தாலும் சரி, ஐயா வீட்டுல தெரிஞ்சவங்க